ஹாய், இன்றைக்கி நம்ம கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். ஒரு முழு பூண்டு தோல் உரித்து கல்லை நசுக்கி எடுத்துக்கிறேன். ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், இடித்த பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் நான் நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். கருவாடை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் கழுவி ஊற வச்சுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, ஒரு எலுமிச்சைப்பழ அளவு சைஸுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொச்சி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொச்சி முடித்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனாக்க நம்மளுக்கு கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். நான் கருவாடு குழம்புக்கு புழுங்கல் அரிசி சாதம் வச்சுருக்கேன். நீங்கள் களியும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.